Hello everyone, welcome to Echoes of Literature. Today's topic is sentence pattern. Now let's see about the topic. First of all, நம்ம sentence pattern என்னென்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதில் என்னெல்லாம் இருக்குன்றதை ஃபர்ஸ்ட் சொல்கிறேன். சப்ஜெக்ட், verb, ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்டில் 2 டைப்ஸ் இருக்கும், டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், காம்ப்ளிமெண்ட் அண்ட் தென் adjunct. Sentence pattern. A group of words which gives a complete sense is called a sentence. அப்படின்னா என்னென்னா ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். அப்போ வேர்டுனா என்ன? ஏதாவது ஒரே ஒரு வார்த்தை. குரூப்புன்றது ஒரு வேர்டுன்றது ஒரு வேர்டு. கிவ்ஸ், கம்ப்ளீட், சென்ஸ் இது எல்லாமே தனித்தனியாக இருக்கும்போது ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையெல்லாம் சேர்ந்து ஒரு மீனிங்கை தரது தான் சென்டென்ஸ் பேட்டர்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த எல்லா வார்த்தையும் சேர்த்து ஒரு கம்ப்ளீட் மீனிங்கை கொடுக்குது. ஒரு 4-5 வார்த்தைகளை சேர்த்தா அது கம்ப்ளீட் மீனிங் கொடுக்குது அப்படின்னா அதுதான் சென்டென்ஸ் பேட்டர்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு புக்கில் கொடுத்துருக்க அந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பார்த்துடலாம். ஸோ அது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சப்ஜெக்ட். டு கெட் சப்ஜெக்ட் ஆஸ்க் த கொஷின் ஹூ before the verb. It consists of nouns or pronouns and occurs before a verb. ஸோ அப்போது சப்ஜெக்ட்னால் என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா, இட் கன்சிஸ்ட் ஆஃப் அ நவுன்ஸ் ஆர் ப்ரொனவுன் அண்ட் அக்கர்ஸ் பிஃபோர் அ வேர்ப். அந்த சப்ஜெக்டுன்றது என்னவா கன்சிஸ்ட் பண்ணப்படுது? நவுன் ஆர் ப்ரொனவுனாகவும் இருக்கலாம். அதாவது ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா அது நவுன் ஆர் ப்ரொனவுன் வந்துச்சுன்னா அது சப்ஜெக்ட். அண்ட் தென் அந்த சப்ஜெக்ட் எங்கே வருது அப்படின்னு பார்த்தா வேர்புக்கு முன்னாடி அக்கேர் ஆகும் அப்படின்றத சொல்கிறோம். ஸோ அப்போது நவுன்னா என்ன? நவுன்ன்றது தமிழில் பெயர் சொல்னு சொல்லுவோம். இப்போ பெயர் சொல்லும் போதே உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வந்திருக்கும் ஒரு பர்சனோட நேமு. அப்போ அந்த நேமை சொல்லும்போது நவுன்னு சொல்கிறோம். அதே ப்ரனவுன்னா அந்த நேமுக்கு பதிலாக ஐவி, யூ, தே, ஹி, ஷி, இட்ன்னு யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? அதில் ஏதாவது ஒன்று இருந்தால் அதுவும் சப்ஜெக்டாக தான் கன்சிடர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இன்னொன்று வேர்புக்கு முன்னாடி வரும்னு சொன்னோம் இல்லைங்களா? அப்போ வேர்புனா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும்ல. வினைச்சொல்னு சொல்லுவாங்க தமிழில். ஒன்றும் இல்லை, அந்த சப்ஜெக்ட் இருக்குது இல்லைங்களா? அந்த சப்ஜெக்ட் செய்யக்கூடிய செயல், அதாவது ஆக்ஷன். அந்த ஆக்ஷனை தான் வேர்புன்னு சொல்கிறோம். அந்த வேர்புக்கு முன்னாடி வர்றது சப்ஜெக்டுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போது எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான்சி டான்ஸ்டு வெல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ அந்த நான்சின்ற நேமை எடுத்துட்டா என்ன கொஷின் வரும்? ஹூ அப்படின்ற கொஷின். அப்போது ஒரு பர்சனோட நேம் வந்தாலே அங்கே என்ன கொஷின்னாலே யாருன்றது தான் வரும் இல்லையா? ஸோ ஹூ டான்ஸ்டு வெல் அப்படின்னா தான் அங்கே நான்சி டான்ஸ்டு வெல்னு வரும். இப்போ அந்த ஃபஸ்ட்டு இருக்க நேமை எடுக்கிறோம், அந்த நேமுக்கு பதிலாக ஒரு கொஷின் டேக் போடணுன்னா என்ன பண்ணணும்னு பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்போது அங்கே ஹூ அப்படின்ற கொஷின் டேக் வந்துச்சுன்னா அதுதான் சப்ஜெக்ட். அப்போ இந்த இடத்துல நான்சின்றது தான் சப்ஜெக்ட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், த சைல்டு ப்ரோக் த கிளாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது த சைல்டுன்றதை நம்ம மறைச்சிட்டோன்னா யார் கிளாஸை ப்ரோக் பண்ணாங்க அப்படின்றது கொஷினாக வரும். அப்போ அந்த யாருன்ற ஹூன்ற கொஷின் வர்றதுனால எது தான் சப்ஜெக்ட்? அங்கே த சைல்டுன்றது தான் சப்ஜெக்ட். நெக்ஸ்ட் பேட்டர்ன் என்ன? வேர்ப். A verb shows an action or activity or work done by the subject. It also tells the status. To get verb, ask what does the subject do. அப்போ வேர்புன்றது என்னது? சப்ஜெக்டால் செய்யக்கூடிய செயல். யாரோ ஒரு பர்சனோட நேம் கொடுத்துருப்பாங்க, அவன் டான்ஸ் ஆடினான், பாட்டு பாடினான், இல்லை படித்தாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா? அப்போ அந்த படித்தாங்க, டான்ஸ் ஆடினாங்க, பாட்டு பாடினாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆக்ஷன் தான் வேர்புன்னு சொல்கிறோம். அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது வேர்பை? வாட் டஸ் த சப்ஜெக்ட் டு? அந்த சப்ஜெக்ட் என்ன பண்ணாங்க, அவங்க என்ன செயல் செஞ்சாங்கன்றது தான் இங்கே வேர்பு. எக்ஸாம்பிள், ஜேம்ஸ் ரோட் அ லெட்டர். அப்போ ரோட்ன்றது என்னது? அவங்க செஞ்ச செயல். ஜேம்ஸ்ன்றவங்க லெட்டர் ரைட் பண்ணாங்க. அப்போ என்ன ரைட் பண்ணாங்க? என்ன பண்ணாங்க? ரோட் பண்ணாங்க, ரைட் பண்ணாங்க. அதனால் அது வேர்பு. அந்த செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஹீ இஸ் எ டாக்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் என்ன செயல் செய்கிறாங்க? ஒன்றுமே புரியல இல்லையா? ஏன்னா அங்கே ஈஸுன்றது ஹெல்பிங் வேர்ப். வேர்ப் பொறுத்தவரை ஆக்சிலரி வேர்பு
மெயின் வேர்புன்னு 2 இருக்குது. அந்த ஆக்சிலரி வேர்பை நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஹெல்பிங் வேர்புன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஹெல்பிங் வேர்பு என்னென்னு பார்த்தா பி வேர்பு, டூ வேர்பு, ஹேவ் வேர்பு இருக்கும். அது வந்தாலும் நாம் அதை வேர்புன்னு தான் கன்சிடர் பண்ணணும். ஒரு சில டைம் அந்த ஹெல்பிங் வேர்பு கூட மெயின் வேர்ப் ஆட் ஆன் ஆகும். ஒரு சில டைம் இந்த மாதிரி ஹீ இஸ் எ டாக்டர், ஈஸுன்றதே மெயின் வேர்பு, அந்த இடத்துக்கு மெயினாக வரும் ஹெல்பிங் வேர்பு. ஓகேங்களா? த லாஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் வேர்பு, த பேபி ஈஸ் க்ரையிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. த பேபின்றது நவுன், ஈஸ்ன்றது என்னன்னு சொன்னேன், ஹெல்பிங் வேர்பு. க்ரையிங்கிறது என்னது, அந்த பேபி செய்யக்கூடிய ஆக்ஷன். ஸோ ஒரு சில டைமில் ஹெல்பிங் வேர்போட மெயின் வேர்பும் ஆட் ஆன் ஆகும்னு சொன்னேன் இல்லைங்களா. அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இந்த த பேபி ஈஸ் க்ரையிங்கிறது. அண்ட் தென் த நெக்ஸ்ட் பேட்டர்ன் என்னது, ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்னால் என்னென்னு பார்க்கலாம். டு கெட் த ஆப்ஜெக்ட் ஆஸ்க் த கொஷின் வாட் ஆர் ஹூம். வாட் இஸ் ஃபார் திங்ஸ் அண்ட் ஹூம் இஸ் ஃபார் பர்சன். பர்சன்ஸ் மே பி நவுன் ஆர் ப்ரனவுன். அப்போது ஆப்ஜெக்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம், வாட் ஆர் ஹூம்ன்ற கொஷின் வந்துச்சுன்னா ஆப்ஜெக்டாக கண்டுபிடிக்கலாம். அது எப்படி பார்க்குறது. வாட் இஸ் ஃபார் திங்ஸ், ஏதாவது திங்ஸை ரெஃபர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே என்ன கொஷின் வருமா, வாட் வருமா. அதே போல் ஹூம்ன்ற கொஷின் எப்படி வரும், ஃபார் பர்சன்ஸ். ஏதாவது பர்சனை பற்றி கேட்கும்போது அங்கே ஹூம்ன்ற கொஷின் வரும். பர்சன்ஸுன்றது யாராக எப்படி கூட இருக்கலாம், நவுனாக மட்டும் இல்லாமல் ப்ரனவுனாகவும் இருக்கலாம். இப்போது உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வரலாம். நீங்கள் தான் ஆல்ரெடி சப்ஜெக்ட்ன்றது என்னன்னு சொன்னீங்க, நவுன் ஆர் ப்ரனவுன் வந்துச்சுன்னா சப்ஜெக்ட்னு சொன்னீங்க, இங்கே ஆப்ஜெக்ட்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டால் சப்ஜெக்ட் எங்கே வரும், பிஃபோர் அ வேர்பு. ஆனால் ஆப்ஜெக்ட்ன்றது சென்டென்ஸோட எண்டிங்கில் வரும். ஓகேங்களா, அப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அங்கேயும் நவுன் தான் வரப்போகுது, இங்கேயும் நவுன் தான் வரப்போகுது. பிஃபோர் வேர்பு வந்துச்சுன்னா அது சப்ஜெக்ட். அதே ஆஃப்டர் வேர்பு சென்டென்ஸோட எண்டிங்கில் வந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்கிறோம், ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம். இப்போது அந்த ஆப்ஜெக்ட்டுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அப்போது இன்னும் கிளியர் ஆகும். ஹீ பாட் அ பென். ஹீன்றது என்னது, ப்ரனவுன். ஸோ அந்த ப்ரனவுன் எதுக்கு முன்னாடி வந்திருக்கு, பிஃபோர் அ வேர்பு. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக சப்ஜெக்ட். ஸோ பாட்டுன்றது அவங்க செஞ்ச செயல், வாங்கினாங்க. இப்போ வாங்குறதுன்றது என்னது, செயல், வேர்பு. நமக்கு என்ன தேவை, ஆப்ஜெக்ட். அப்போ எதை வாங்கினாங்க, பெண்ணை வாங்கினாங்க. என்ன வாங்கினாங்க, பென்னு. இப்போ வாட்ன்ற கொஷின் வரதுனால பென்னுன்றது ஆப்ஜெக்ட். அதே போல் ஹீ ஹேண்டில்ஸ் த கம்ப்யூட்டர். அவன் ஹேண்டில் பண்ணான் எதை, கம்ப்யூட்டரை. அதனால் அது ஆப்ஜெக்ட். ஐ சா ஹிம். நான் அவனை பார்த்தேன். யார், ஹூம் கொஷின் வருது இல்லைங்களா. ஸோ அவனை. ஸோ ஹிம்ன்றது ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஆப்ஜெக்டில் 2 டைப் இருக்குது, டைரக்ட் ஆப்ஜெக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்ன்ட்டு. அப்போ அந்த டைரக்ட்னா என்ன, இன்டைரக்ட்னா என்ன, ஒன்றும் இல்லை, நம்ம ஆல்ரெடி ஆப்ஜெக்டில் பார்த்துட்டோம் வாட் ஆர் ஹோம்ன்ற கொஷின் வரும்னு சொல்லிட்டு. அதே தான் இங்கே டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட்னு வரும். அப்போ டைரக்ட் ஆப்ஜெக்ட்க்கு வாட்ன்ற கொஷின் வரும். டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஆன்சர்ஸ் த கொஷின் வாட். என்னன்ற கொஷினுக்கு ஆன்சராக வருதுன்னா அது டைரக்ட் ஆப்ஜெக்ட்னும். ஹூம்ன்ற கொஷினுக்கு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஆன்சர்ஸ் த கொஷின் ஹூம். ஹூம்ன்ற கொஷினுக்கு ஆன்சராக வருதுன்னா அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம். அப்போது அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். டைரக்ட் ஆப்ஜெக்ட், ஐ லைக் அனிமல்ஸ். என்ன லைக் பண்ணாங்க, அப்போ அனிமல்ஸ், அதனால் அது டைரக்ட் ஆப்ஜெக்ட்னும். ஐ கேவ் ரோசி அ பென். ஐ கேவ், நான் கொடுத்தேன் ஒரு பென்னு. என்னன்றது டைரக்ட் ஆப்ஜெக்ட், பென்னுன்றது. ஓகே, ஆனால் யாருக்கு, ஹூம் அப்படின்றது ரோசின்ற நேம். ஸோ இங்கே ரோசின்றது இன்டைரக்டாகவும் என்ன பென்னுன்றது டைரக்டாகவும் வருது. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு வேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட்னா என்ன, the word required to complete the meaning of a sentence are called complement. ஒன்றுமே இல்லை, ஒரு சென்டென்ஸு அந்த வார்த்தை கடைசியாக அந்த வார்த்தை இல்லாமல் அது கம்ப்ளீட் ஆகாது. ஒரு வார்த்தை இருந்தால் மட்டும்தான் அது கம்ப்ளீட் ஆகும் அப்படின்றது தான். அந்த வார்த்தை இல்லைன்னா அந்த சென்டென்ஸ்க்கு மீனிங் இருக்காது அப்படின்றது தான் காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹீ இஸ் அ டென்டிஸ்ட். ஹீ இஸ் அப்படின்றதில்
அந்த டென்டிஸ்ட்ன்ற வார்த்தையை மறைச்சிட்டு பாருங்கள், அங்கே மீனிங்கே புரியாது, மீனிங் இருக்காது. ஸோ அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், காம்ப்ளிமெண்ட். அந்த சென்டென்ஸில் அந்த வார்த்தை இல்லாமல் அந்த சென்டென்ஸை படித்து பார்த்தோன்னா அதுக்கு எந்த ஒரு மீனிங்குமே இருக்காது. ஹீ ஈஸுன்றதுக்கு ஏதாவது மீனிங் வருமா? ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட்டடான மீனிங் வருமானா கிடையாது. அதை தான் சொல்கிறோம். ஸோ ஹீ இஸ் அ டென்டிஸ்ட்ன்றதில் டென்டிஸ்ட், டென்டிஸ்ட்ன்றது தான் காம்ப்ளிமெண்ட். ஷீ நேம்டு த பாய் ஜான். அவள் அந்த பையனுக்கு பேர் வச்சா, என்னன்னு வச்சா, யாருக்கு வச்சா, எதுவுமே அந்த ஜானுன்ற நேம் எடுத்துட்டோன்னா அங்கே ஒரு கொஷின் மார்க். ஸோ அது ஜானுன்றது காம்ப்ளிமெண்ட். இட் க்ரீவ் டார்க். இட் க்ரீவ் அது வளருது. எப்படி? அந்த எதுவுமே ஆன்சர் இல்லை இல்லைங்களா, அதனால் அது காம்ப்ளிமெண்ட். ஒரு சில நேரத்தில் காம்ப்ளிமெண்ட் ஆப்ஜெக்டாகவும் வரும். ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் ஆன்சர் ஃபார் த கொஷின் ஹவ் ஆஸ்க்ட் அண்ட் த ஆப்ஜெக்ட். ஒரு சில நேரங்களில் ஹவுன்ற கொஷினுக்கான ஆன்சராக ஆப்ஜெக்ட்டு காம்ப்ளிமெண்ட்டாக வரும். அப்போது ஹவுனா என்ன, எப்படி இல்லையா. ஸோ நம்ம சென்டென்ஸ் பேட்டர்ன் படிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா கொஷின் டேக்குமான தமிழ் மீனிங் தெரிஞ்சிருந்தால் சென்டென்ஸ் பேட்டர்ன் ரொம்ப ஈஸியான ஒரு டைப் ஆஃப் கிராமர். இந்த காம்ப்ளிமெண்ட் ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டாக வரும்னு சொன்னோம் இல்லைங்களா, அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஹீ பெயிண்டட் த கார் ப்ளூ. இதில் ப்ளூன்றது தான் அந்த ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டு. ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஹியர் த வேர்ட் ப்ளூ ஆன்சர் ஃபார் த கொஷின் ஹவ் ஆஸ்க்டு ஆன் த ஆப்ஜெக்ட் கார். ஸோ எப்படி அந்த காருக்கு பெயிண்ட் பண்ணியிருந்தாங்கன்றது தான் கொஷின் இல்லைங்களா. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டில் ஹவுன்ற கொஷின் வந்திருக்கு. ஸோ அந்த ஹவுன்ற கொஷின் வந்துச்சுனாலே அது என்னது, காம்ப்ளிமெண்ட். ஒன் மோர் another எக்ஸாம்பிள். we call காமராஜர் கர்ம வீரர். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் கூப்பிடுவோம் காமராஜரை, என்னன்னு எப்படி கூப்பிடுவோம், கர்ம வீரர் அப்படின்றது. அதனால் ஹவ் எப்படி அப்படின்றது வர்றதுனால இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த காம்ப்ளிமெண்ட். The last example is they selected her leader. அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க அவளை, என்னவா, லீடராக. எப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்க, லீடராக செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஸோ லீடர்ன்றது காம்ப்ளிமெண்ட். The last topic of sentence pattern is adjunct. Adjunct na, to get adjunct, ask the question where, how, when or why. Adjunct மட்டும் நிறைய கொஷின்ஸ்க்கான ஆன்சராக வரும். அப்போது அந்த எல்லா வார்த்தைகளுக்குமான தமிழ் மீனிங் தெரிஞ்சிருக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ வேர்னா என்ன, எங்கு. ஹவுனா எப்படி, ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஹவுன்றது ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டாகவும் வரும்னு. சென்டென்ஸை ஃபில் பண்ணாத இடத்துல அது ஆப்ஜெக்டாக வரும், மற்றபடி அட்ஜங்க்டாகவும் வரும். வென் அப்படின்றது எப்பொழுது. ஒய்னா ஏன் இல்லையா. ஓகே சரி, அதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மை ஃபாதர் இஸ் அ ஃபார்மர் இன் திருவாரூர். அப்போது திருவாரூர்ன்றது என்னது, வேர், எங்கே அப்படின்றதுக்கான ஆன்சராக தான் திருவாரூர்ன்றது. ஸோ திருவாரூர்ன்றது தான் என்னது, எங்கே, அட்ஜங்க்ட். ஓகே நெக்ஸ்ட் ஒன். அவங்க கொடுத்துருக்க ஒரு காலம், ஒரு சார்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த சார்ட் பாருங்கள். வேறுன்றது என்னென்னலாம் ரெப்ரசன்ட் பண்ணுது. வேறுன்றது பிளேஸை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. அது எப்படிலாம் சொல்கிறாங்க, ஹியர், தேர், எவ்ரிவேர், இன் த ஸ்கை, அட் ஹோம். அப்போ ஹியர் தேர்னால் என்னது, இங்கே அங்கே, எப்படி வேணால் சொல்லலாம். எவ்ரிவேர் எங்கே வேணாலும். இன் த ஸ்கை, அட் ஹோம். நெக்ஸ்ட்டு ஹவ். ஹவுன்றது என்னது, மேனர். பை பஸ், நான் எப்படி வந்தேன், பஸ்ஸில் வந்தேன். ஓகேயா. பை பஸ் ஆர் சைக்கிள் ஆர் கார். த்ரூ எஃபர்ட்ஸ், எஃபர்ட்ஸ் மூலமாக வந்தேன் அப்படின்றது கூட இங்கே என்ன தான் சொல்கிறாங்க, அட்ஜங்க்ட்னு தான் சொல்கிறோம். பை மிக்சிங், பை ஹார்ட் ஒர்க். நெக்ஸ்ட்டு வென். வென்னா என்னது, டைம். ஓகே டைம்னா என்னது, நவ், லேட்டர், எஸ்டர்டே எல்லாம். ஆஃப்டர் 2 years. வென் யங், நான் எப்போ எங்கே இருந்தனோ அப்போது. இன் த மார்னிங். நெக்ஸ்ட் ரீசன் என்னென்னு நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தா ஒய். நெக்ஸ்ட்டு ஒய்ன்றதுக்கான என்னது ஆன்சர், ரீசன். டியூ டு கோல்டு, கோல்டாக இருந்ததுனால. த்ரூ ஃப்ளட்ஸ், ஃப்ளட்ஸ்னால. அண்டர் கம்பல்ஷன், கேர்ஃபுல்லி, இதெல்லாம் ரீசன். இது எல்லாமே எதுக்காக வருது, அட்ஜங்க்டை கண்டுபிடிக்கிறதுக்கான கொஷின்ஸ். ஓகேயா. இந்த வார்த்தையெல்லாம் இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு அதை மறைச்சிட்டு பார்த்தோன்னா
வேர்ன்ற கொஷின் டேக் வரும் இல்லையா, ஹவுன்ற கொஷின் டேக், வென்ன்ற கொஷின் டேக், ஒய் கொஷின் டேக், இதெல்லாம் கொஷின் டேக்ஸ் வந்துச்சுன்னா அப்போ அதுக்கு ஆன்சர் என்னது, அட்ஜங்க்ட்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ லாஸ்ட்டாக நம்ம 8th இங்கிலீஷ் டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய சூஸ் த ரைட் ஆன்சர் பேட்டர்ன்ஸ் தான் ஆன்சர்ஸ் செக் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன, த வால் கொலாப்ஸ்டு. தன்றது ஆர்டிக்கல், ஸோ இட் இஸ் நாட் அ சப்ஜெக்ட். ஸோ த வால்ன்றது தான் சப்ஜெக்ட். அப்போ கொலாப்ஸ்டுன்றது என்னது, வேர்பு. ஸோ த வால் கொலாப்ஸ்டுன்றதுக்கு ஆன்சர் எஸ்வி. செகண்ட் கொஷின், டியூரிங் த வார் மெனி பீப்புள் லாஸ்ட் தேர் ஹோம்ஸ். டியூரிங் த வார்ன்றது என்னது, டியூரிங்னாலே டைம் தான். ஸோ டைம் வந்தால் அட்ஜங்க்ட். ஸோ ஏ மெனி பீப்புள்ன்றது சப்ஜெக்ட், லாஸ்ட்ன்றது என்னது, எழுந்துட்டாங்க. ஸோ என்ன ஆகிச்சு, அங்கே ஒரு செயல். ஸோ வேர்பு. அண்ட் தென் தேர் ஹோம்ஸ்ன்றது ஆப்ஜெக்ட். ஆப்ஷன் சி ஏஎஸ்விஓ. தேர்ட் கொஷின், ஐ ப்ராமிஸ்டு த சில்ட்ரன் அ ட்ரிப் டு த ஜூ. ஐன்றது சப்ஜெக்ட், ப்ராமிஸ்டுன்றது அவங்க செய்கிற செயல். ஸோ அது வேர்பு. த சில்ட்ரன் யாருக்கு ப்ராமிஸ் பண்ணாங்க, அதனால் யாருக்குன்ற கொஷின் ஹோம்ன்ற கொஷின் வரதுனால அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஐஓ. அண்ட் தென் அ ட்ரிப் டு த ஜூ, எங்கே என்ன பண்ணாங்க, என்ன ப்ராமிஸ் பண்ணாங்க அப்படின்றது டிஓ. ஸோ ஆன்சர் எஸ்விஐஓடிஓ, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஷின், in 1998 Frank moved to London. 1998ன்றது என்னது, ஒரு இயர். ஸோ அதுவும் என்னதான், டைம் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஏ, அதுக்கப்புறம் ஃப்ராங்க்ன்றது ஒரு நேம். ஸோ எஸ். மூவ்டுன்னா என்னது, அவங்க செய்கிற ஆக்ஷன். ஸோ வி. டு லண்டன் மறுபடியும் என்ன வருது, பிளேஸ், வேர். ஸோ அதுவும் அட்ஜங்க்ட் தான். ஸோ ஆன்சர் ஏஎஸ்விஏ. The last question from sentence pattern topic, பூஜா hired a bicycle கொடுத்துருக்காங்க இல்லையா. ஃபஸ்ட் என்னது, பூஜான்றது நேம், ஓகே, சப்ஜெக்ட். ஹயர்டுன்றது வேர்பு. அ பைசைக்கிள், ஏ பைசைக்கிள்ன்றது என்னது, எதை. அப்போ எதைன்றது கொஷின் வந்துச்சுன்னா, வாட்டுன்ற கொஷின் வந்துச்சுன்னா என்னது, ஆப்ஜெக்ட். அப்போ ஆன்சர் எஸ்விஓ, பி ஆப்ஷன். I hope this video is Do subscribe for more videos and my if channel. you have any doubt, please comment.